பாஸ் சீசன் 9 இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகுது. ஸோ வந்து நிறைய வந்து ரசிகர்களும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வந்து காத்துட்டு இருக்கீங்க. அப்படி பிக் பாஸ் சீசன் 9ல யார் வந்து கண்டஸ்டண்டா போக போறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போறாங்களா, அவங்க போறாங்களான்னு நிறைய லிஸ்டஸ் வந்து வந்திருக்கு. பட் ஆனால் இதுல வந்து வெளிவராத ஒரு சில ரகசியங்கள் வந்து வந்திருக்கு. ஸோ இவங்க தான் வந்துட்டு போக போறாங்க அப்படின்ற மாதிரி 99% கன்ஃபார்ம் லிஸ்ட்ல டாப் 5ல ஃபர்ஸ்ட் வந்து யார் போக போறாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட ஓவராலா வந்து ரிவீல் வந்து பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யாரு அப்படின்றப்ப இவங்களை பார்க்குறப்ப மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் கலந்த சந்தோஷம் வந்து இருந்துச்சு. யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கெமி அப்படின்றவங்க. ஸோ கெமி அப்படின்றவங்க தனியார் தொலைக்காட்சியில் மிகப்பெரிய வந்துட்டு ஒரு சில ஷோஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களை பற்றி ஒரு சில பேக் ஸ்டோரிஸ், பயங்கரமான ஒரு பேக் ஸ்டோரிஸ்லாம் இவங்களுக்காக இருக்குது. ஸோ அதை வந்து ரிப்ளிகேட் பண்ணுற விதமாகவும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் எப்போவுமே வந்து இந்த ஃபீமேல் கண்டஸ்டன்ட்டுக்குன்னு ஒரு தனி ஜோன் இருக்கும். அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு டாமினேட்டடான ஃபீமேலாக வந்து பார்த்தீங்கன்னா கெமி வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. டெஃபினட்டாக வந்து கெமி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்து இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அண்ட் அதே நேரத்தில் வந்து ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சபரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு சீரியல் வந்து போச்சு. அந்த சீரியலோட ஹீரோவான சபரி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரீசெண்டாக அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கையும் வந்து உடஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரெக்கவர் ஆகி அவர் வந்து பிக் பாஸுக்கு வந்து போக போகிறார். இதுக்கப்புறம் வந்து சினிமா கரியர்களோட பீக்கில் வந்து போகிறதுக்கு சினிமாவில் வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து பிக் பாஸ் மூலியமாக வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்படி வந்து சபரியும் வந்து இந்த வாட்டி வந்து உள்ளே போக போகிறார். இவர் வந்து ஒரு லவ் ஜோனில் ஒரு கண்டென்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டாக நிறைய கண்டென்ட் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரீசன்னால வந்து பார்த்தீங்கன்னா சபரி அவரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க. அண்ட் வந்து அடுத்ததாக வந்து இவங்களை வந்து சொல்கிறப்பயே நிறைய ஃபேன்ஸ் வந்து கேட்டாங்க இவங்களா அப்படி சொல்லிட்டு. நான் வந்து கேட்குறப்ப இன்னொருத்தர் வந்து கேட்டார் இவங்க போகிறாங்களா ஆஹா அப்படின்ற மாதிரி. அப்படி யார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரம்யா ஜோ அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸர். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஷோஸுகள் நிறைய டான்ஸ் ஷோஸ்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது இந்த ஊர் சைடில் வில்லேஜ் சைட்லலாம் வந்துட்டு ஒரு டீமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல, அந்த ஊர் திருவிழா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க. இவங்களுக்கு நிறைய பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வலிமிகுந்த ஒரு பயங்கர ஒரு சேட் ஸ்டோரி இருக்குது. அதுக்கப்புறம் அதுலேருந்து இவங்க எப்படி ரெக்கவர் பண்ணி வந்தாங்க, இப்போ எப்படி லைஃப்லாம் வந்து லீட் பண்ணுறாங்க அப்படியான ஸ்டோரிஸ்லாம் பிக் பாஸ் உள்ள சொல்லப்படும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரம்யா ஜோ வந்துட்டு போக போகிறாங்க அப்படின்றது 100% வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்மாக ஆகிருக்கு. டெஃபினட்டாக இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாரும் தனியாக வந்து இதுக்காகவே வந்து பிக் பாஸை பார்ப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லிஸ்ட்டில் வந்து விஜே பார்வதி இவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் விஜே பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த சோஷியல் மீடியாக்கள் ஆகட்டும் அண்ட் வந்து நிறைய வீடியோஸ் ஆகும் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அண்ட் போல்டு உமனாக நிறைய இடத்துல வந்து செயல்பட்டு இந்த ஒரு ஃபெமினிசமாக நம்ம வந்து பேசி நம்ம வந்து கொஞ்சம் பயங்கரமாக ஒரு நல்ல ஒரு ரீச்சை வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து நினைப்பாங்கல்ல. ஸோ தைரியமான போல்டான ஒரு பொண்ணாக டெஃபினட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால விஜய் பார்வதி வந்து உள்ளே போகிறாங்களா அப்படின்றனா உள்ளே போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு. அண்ட் அதே நேரத்தில் வந்து இன்னொரு கண்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வினோத் அப்படின்றவர் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் வந்து நிறைய காமெடி ஷோஸ் ஆகட்டும் என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும் நிறைய வந்து பண்ணியிருக்காப்புல. அண்ட் வந்து சீரியல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தென்றல் வந்து என்னை தொடும் அப்படி சொல்லிட்டு ஒரு சீரியல் வந்து வந்துடும். அந்த சீரியலில் வந்து பவித்ரா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனில் வந்து வந்தாங்க. அவரோட பேரா நடிச்சக்கூடிய ஹீரோ வினோத் அவர்கள் வந்து உள்ளே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருக்காங்க. இவரும் பல வருஷமாக ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்துருக்காப்புல. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல்ஸ் ஆகட்டும் ஆன் த ஷோ ஆகட்டும் எல்லாத்துலேயும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கலந்த ஒரு ஆள் வந்து வினோத். ஸோ அவர் வந்து உள்ளே போகிறப்போ டெஃபினட்டாக இந்த என்டர்டெயின்மெண்ட் ஜோன்னு ஒன்று இருக்கும்ல அந்த பிக் பாஸ்க்குள்ளே அதை கவர் பண்ணுறதுக்கான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. டெஃபினட்டாக இவரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்குது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அண்ட் அன்னோன் சீக்ரெட்டாக அந்த 5 பேர் வந்து சொல்லியாச்சு. பட் அன்னோன் சீக்ரெட்டாக என்னன்னா ரக்ஷன் அவர்களோட மிகப்பெரிய வந்து ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டு இருக்கு. ரக்ஷன் அவர்கள் போவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து ரசிகர்கள் வந்து இருக்காங்க. ரக்ஷன் ஆல்மோஸ்ட் வந்து நோயிங் பர்சன். பட் ஆனால் அந்த பிக் பாஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் அவரோட ஃப்ரேம்கள் வந்து மாற ஆரம்பிக்கும். அது உங்க நிறைய பேருக்கு தெரியும். எடுத்துக்காட்டு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. கவின் அவர்கள் இருக்காங்க, அதுக்கப்புறம் சில ரியோ ராஜா அவர்கள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இந்த பிக் பாஸில் போனால் கொஞ்சம் சரியாக வருமா அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக இந்த டாப் 5 வந்துட்டு லிஸ்ட்டு உள்ளே போகிறாங்க. இதில் உங்களோட ஃபேவரட் யார் அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த 5 யார் அப்படின்றதையும் நம்ம ரிசர்ச் மூலிமா தெரிஞ்சு உங்ககிட்ட வந்து சொல்லுவோம். ஸோ உங்களுடைய ஃபேவரட் யார் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள்.